சார் முழுக்க முழுக்க ஈகோ. தயவு செஞ்சு குறிப்பிடாதீங்க. நீங்க பேசுறது நாங்க கட் பண்ணி போட்டுருவோம், அவங்க பேசுறது போடணும். சொல்லுங்கம்மா. ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கட்சி பதவிக்கு வந்து ஆரம்பிச்சதுல இன்று வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கைது நடவடிக்கை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த யார் கொலை செய்யப்பட்டா என்ன அந்த நடவடிக்கை அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாவே கிடையாது. மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா தொழில் முதலீட்டுல நம்ம பின்னாடி போயிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த நம்ம இப்ப 4th பிளேஸ்க்கு போயிருக்கோம். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இத டேக் டைவர்ஷன் பாலிசின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மேல 1000 குறைகள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை எல்லாத்துலயும் முதன்மையா இருந்த தமிழ்நாடு எல்லாத்தையும் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. ஆளுநரை எதிர்த்து நாம் எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய பாடலை அவர் பெயர் வைத்த கல்லூரியிலே நம்ம பாட விட மாட்டோம் போன்ற பல விஷயங்கள் நமக்கு எதிராக திரும்புது. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கறதுனால தமிழ் இல்லாமல் 9 வழக்குகள் 9 பிரிவின் கீழே நீங்க வந்து கேஸ போட்டிருக்கீங்க. அதுல 3 தான் இதற்கு ஒத்துப்பட்டு வந்து அதை கூட அவர் பெயர் குறிப்பிடவில்லை. அவர் வேற ஒண்ணு சொல்லுகிறார், நீங்க கீழே இருந்து கேட்கறீங்க, அதற்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால அது நீதிமன்றத்துக்கு போயிட்டு எப்படி நீங்க இதை கேள்வி கேட்பீங்கன்னு வருது. எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படின்னா, நீங்கள் தற்பொழுது போலீஸ்ல வந்து சொல்றாங்க நீதிமன்றம் 12 மணிக்கு மேலதான் நீங்க எதனாலும் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்க எந்த கைது நடவடிக்கையிலையோ கூட்டு போறதோ ஈடுபடக்கூடாதுன்னு அவர்கள் சொல்லிவிட்டவும் இவர்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுக்கறது எது? உண்மை அரசா? இதுல கூட நிக்கிறீங்க, பிஜேபி தானே கூட நிக்குது. அப்படி இங்க பிஜேபி கூட அலைன்ஸ்ல இருக்காங்கன்னா பொதுவாக முதலில் பழக்கம் உள்ளது. தற்பொழுது காங்கிரஸுக்கு முதல் குத்துறதா தாவேக்கா. இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்டிகேஷனுக்கு அரசுக்கு போனீங்கன்னா பக்கத்துலயே வச்சு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அதற்கு காரணம் இல்லை. அதாவது உங்களுடைய ஆடியோ மட்டும் எடுங்க. பதவிக்கு வந்திருக்காங்களே தவிர ஈகோ சாட்டிஸ்பாக்சனுக்காக மட்டும் செய்யறாங்களே தவிர எந்த ஒரு அரசு நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை. ஓகே ராஜேஸ்வரி, உங்களோட கனெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு ராஜேஸ்வரி. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் உங்ககிட்ட. ராஜேஸ்வரி வணக்கம் சார். சொல்லுங்க மேம். உங்களுக்கு கொஞ்சம் ஆடியோ கனெக்ட் இல்லாம இருந்தது ப்ளீஸ். இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு முழுக்க ஈகோ சார்ந்த ஒரு நடவடிக்கையாகவே இருக்கிறதே தவிர இதுல வந்து அரசியல் நோக்கங்களோ வந்து எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் டைவர்ஷன் பாலிசியில தான் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே எடுத்துட்டு போறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இங்க தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு. நான் பேசுறது கேக்குதா சார்? ராஜேஸ்வரி, நாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க விரும்புறோம் ராஜேஸ்வரி. என்னன்னா இந்த கவர்மெண்ட் அமைந்த பிறகு திமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உங்களை மாதிரி ஸ்போக்ஸ் பர்சனு, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க, அப்புறம் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் வரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைதுகளின் மூலம் இந்த அரசு உங்களுக்கு மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி, நீங்க எங்களை எதிர்த்து பேசினீங்கனாவோ அல்லது எங்களை கடுமையாக விமர்சித்தாலோ நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கை திரும்ப திரும்ப கொடுக்க விரும்புகிறதா இந்த அரசு? சார், திமுக 75 வருடம் இருக்கக்கூடிய கட்சி. எங்களையெல்லாம் நீங்க வந்து பயமுறுத்தி பார்க்கவோ அசத்தி பார்க்கவோ எல்லாம் இதனால முடியாது. இதற்கு முன்னாடி பலவிதமான கேசுகளை வந்து நாங்க தாண்டிதான் வந்திருக்கோங்கிறதுனால இது எங்களை ஒன்றும் செய்து விடாது. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மக்களுக்கு தெளிவா தெரியுது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய நாலேஜ் இல்லாததுனால, நம்ம எப்படி இதை வழிநடத்த அரசியல் எப்படி வழிநடத்த நாலேஜ் இல்லாததுனால அப்படி பயந்து கொண்டு நீங்க ஏதாவது பேசுறீங்களா? இப்ப ஜென்சிடிஎம்கே ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். அந்த பேசுகிற ஒவ்வொரு இளைஞர்கள் மீதையும் நீங்க வழக்கு போடுறீங்க. ஏன் வழக்கு போடுறீங்க? பேசுறோம், ஏன் வழக்கு போடுறீங்க? அப்ப பயம். யாராவது பேசி மக்களுக்கு அறிவு போயிடுச்சுன்னா, அவங்க யோசிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அப்போ நம்ம வந்து இதே போல கோர்ட்டு போட்டுட்டு ரெக்கார்ட் போட்டுட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சதெல்லாம் பார்வையை எடுத்து அதை ரீல்ஸா வீடியோ போட்டா 4 பேர் கை தட்டுறாங்களா? மேலும் ஊடகங்கள் என்ன சொல்றது, அழகாக தலையை கோதினார், தண்ணீர் குடித்தார், நின்று பார்த்தார், இதெல்லாம் ஒரு நியூஸா? இது எங்களுக்கு தேவையா? தமிழ்நாட்டின் முன்னேற்றம் இங்க எங்க இருக்கிறது அப்படிங்கிறதா? இன்னைக்கு தொழில் முதலீடுல நம்ம 4வது இடத்துக்கு போயிட்டோம். அப்ப எப்படி நம்ம எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு? இதுல யாரும் கவனம் செலுத்தல. தமிழ்நாட்டில் தாய்மொழியான தமிழ் 3வதாக பாடப்படுகிறது. நீங்கள் மற்றதுக்கெல்லாம் பேசுற நீங்க மொழிக்காக என்ன குரல் கொடுத்தீங்க இன்னைக்கு? அப்ப தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் இன்னைக்கு
ஈஸியா உள்ள வந்து அபகரிச்சுட்டு போறதுக்காக பிஜேபிக்கான மிகப்பெரிய கதவுகளை தாவேக அரசு திறந்துட்டு இருக்கிறது. அதனால் பிஜேபி தன் தாவேக கூட நிக்கிறது. இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு கொதிக்கிறாங்களே, 100 கோடி ரூபாய் கோயில் ஊழல் நடந்துச்சு, இதுவே திமுக நடந்தது என்ன சொல்லிருப்பீங்க? சமூக நீதி என்ற பெயரை வைத்துக் கொண்டு முழுக்க இன்னைக்கு கோவில்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணாரு, தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணிருப்பீங்க. அப்ப இன்னைக்கு நீங்கள் அரசுத்துறையை ஆதரிக்கிறீங்க. நான் பிஜேபி இன்னைக்கு டிவிகேவுடன் கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறதை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓகே ஓகே, சொல்லுங்க சார். அதாவது பிஜேபியோட யார் கைகோர்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள சகோதரி, நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த டீலிமிட்டேஷன் பேப்பரை உங்களுடைய தலைவர் வீட்டு வாசல்ல நின்று எரிச்சாரோ அதே டீலிமிட்டேஷன் பேப்பர்ல எந்த சேஞ்சில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு புள்ளியை கூட மாத்தல, ஒரு கமாவை கூட மாத்தல. ஆனா உங்களுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவாலயத்தில் உட்காந்துட்டு டீலிமிட்டேஷன் பேப்பரை நாங்கள் ஒருவேளை ஆதரிக்கலாம், அதுக்குள்ள இருக்கிறத எப்ப அமித்ஷா வந்து பார்த்து நேர்ல பார்த்து டீலிமிட்டேஷன் பேப்பர்ல இருக்கக்கூடிய சரத்தை நாங்க மாட்டிக்கிட்டு சொன்னாரா? பிஜேபியோட கள்ள உறவுல இருக்கிறதே நீங்க தான். ஏதாவது ஒரு வகையில ஆட்சியை பிடிக்கலாம் என்று அஇஅதிமுக கூடயும் பிஜேபி கூடயும் இருக்கிற எல்லா கட்சி கூடயும் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எப்படியாவது ஒரு வகையில ஆட்சியை பிடிக்கலாம்னு உங்களுடைய தலைவர் கனவு காணுகிறார். ஒருபோதும் அது நடக்க போறதில்ல. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இனி 15 ஆண்டுகளுக்கு நீங்க எந்திரிக்கவே முடியாது. போன தடவை 5 நிமிஷம் முன்னால 20 வருஷம் நீங்க 5 குறைச்சிட்டீங்க. நல்ல சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம் ராஜேஸ்வரி, ஒரு நிமிஷம். இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை ஆதரிப்பவர்கள் எந்த தவறு செய்தாலும் சிறையில் இருக்க கூடாது, தன்னை எதிர்ப்பவர்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சிறையில் இருக்கும். இதற்காகத்தான் என்னன்னா, இது நீதிமன்றம் அவங்களுக்கு தலையில குட்டு வைக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்துல அறநிலையத்துறை ரமேஷ் அவர்கள் அவர் மீது அவதூறுன்னு சொல்லி அவர் கைது பண்ண விஷயத்துல, கரூர் 31 பேர் அவருக்கு வேலை கொடுக்கிற விஷயத்துல, ஏவா வேலு மீதான லுக் அவுட் நோட்டீஸ் விஷயத்துல, செந்தில் பாலாஜி மீதான டாஸ்மாக் வழக்கு, குதிரை பேர வழக்கு, இந்த விஷயத்துல கடைசியா பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயன் அவர்கள் ஒரு பேச்சாளர், ஒரு சொல்லாற்றல். நீங்க வந்து சட்டமன்றத்தை நான் சிறை பிடிப்பேன்ற மாதிரி கதவை பூட்டிடுவேன் ஒரு முதலமைச்சர் சொல்லும் போது அது எதிர்வினை என்னன்னா, இந்த கருத்தின் எலும்பை முறிப்பேன் என்பதுதான் ஒரு சொல்லாடல். அதை வந்து ஒரு பெருசா எடுத்து அவரை கைது பண்ணி சிறையில் வைத்தா நீதிமன்றமே அவரை ஜாமீன்ல விடுறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை பேருக்குமே நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.